உட்கார வாங்க. ஆனால் தோத்த உடனே சாதாரணமாக ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. ஜெயிச்சா சொல்லுவாங்க, மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு மனிதன் இவ்வாறு எழுதுகிறார், ஒரு அரசியல்வாதி இந்த உலகத்தில் நான் இதற்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் அல்லது நான் என்னை ஆயத்தமாக்கி கொண்டேன், வெற்றியும் தோல்வியும் எனக்கு கிடைக்கிற பரிசு, அதை எனக்கு கொடுப்பது கடவுள், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் மகிழ்ச்சியாக என்கிற மனநிலைக்கு ஒரு அரசியல்வாதி வந்து விடுகிறார். ஆனால் உலகத்தில் வாழுகிற மனிதர்களை போய் பாருங்கள், நீங்கள் பேசுங்க. என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, அண்ணே நான் கல்யாணம் பண்ணது தப்பு அப்படிங்க. தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னவங்க நிறைய பேர். ஒரு சிலர் தங்களை தாங்களே நொந்து கொள்கிறாங்க, அண்ணே நான் படித்தேன், படிப்பு வரல, ஆனால் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன், நிறைய சம்பாதிக்கேன், ஆனால் என்னால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியல. நான் நேற்று என் மகனும் நானும் ஒரு ராத்திரி ஒரு அர்பின் பண்டிகைக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வரும்போது அவன் என்னோட பேச ஆரம்பித்தான், என்னடா அப்படின்னு. பேசி சும்மா அப்படின்னு, உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கேன், வீட்டிலே இருக்கிறேன், ஒரு வருஷத்தில் இந்த 3 நாள் கடைசி ஒரு 3 நாள் எனக்காக ஒதுக்க முடியுமான்னு கேட்டான். கார் ஓட்டிக்கிட்டே வந்தான். அப்படி பார்த்தேன், என்ன விஷயம் அப்படின்னு. இந்த கொஞ்சம் இந்த உலகத்தெல்லாம் மறந்து எங்கேயாவது ஊட்டி எங்கேயாவது போய் உட்காந்து மலைகள் எல்லாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு உங்கள் கூட கொஞ்சம் சுற்றணும்னு நினைக்கிறேன், கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், வருஷத்தின் கடைசியில் எனக்கே நிறைய ஆஃபர் இருக்கும், உனக்கு நல்லா தெரியும், பல இடங்கள்லேருந்து மீட்டிங் வரும். ரெண்டாவது அப்பா கொஞ்சம் அதிகமாக உட்காந்து உபவாசித்து ஜெபிக்கிற காலம்னு உனக்கு தெரியும், புது வருஷத்துக்கு என்னை ப்ரிப்பேர் பண்ணணுடா. சரி அப்போ எப்போ போகலாம்டா, வருஷத்தின் முதல்ல போகடா அப்படி. ஏன் உனக்கு திடீர் இருந்த ஆசை அப்படின்னா, ஏனோ வேலை செய்து வாழ்க்கை வெறுக்குப்பா. நான் சிரிச்சுக்கிட்டேன். மனிதனுடைய வாழ்க்கை வயசு 33 வயசு என்னமோ ஆகுது, இப்போவுமே என்ன வருத்துட்டு சொல்லுங்க, வாழ்க்கை வெறுத்துட்டு. ஏன்? என்ன ஒரு மனிதன் இப்படி சொல்கிறான், ஏண்டா பகல் வருது அப்படின்றான். யோபு இப்படி அழுவான், ஏயா பகல் வருது அப்படிமா. ராத்திரி வந்தவொடனே சொல்லுவான், ஏன் ராத்திரி வருதும்பா. இந்த ரெண்டையும் நிறுத்த முடியுமா? இந்த ரெண்டையும் நம்மளால் நிறுத்த முடியுமா? நம்மளால் நிறுத்த முடியாது. பகல் வந்துக்கிட்டே தான் இருக்கும், ராத்திரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். பகலையும் இரவையும் கடந்து போக வேண்டியது நம்ம தலையெழுத்து. கொரோனாவிலே கடந்துட்டோம். என்ன கொரோனாவில் தேதியே தெரியாத எத்தனை பேர் இருந்தோம் தெரியுமா? நானே சொல்லாலும் கேட்பேன், இல்லை இன்னைக்கு தேதி என்ன அப்படிமே. ஏன்னா எப்போ படுக்கோம் எப்போ எழும்புறோன்னே தெரியாது. என்ன உண்மையாகவே கொரோனா அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு. நிறையா பேர்கிட்ட நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருந்தவங்கள போய் தனியாக பார்க்க போகும்போது சொன்னாங்க, ஆனால் எங்கே இருந்தோன்னே எங்களுக்கு தெரியாது, ஏதோ வாழ்கிறோம். மனித வாழ்க்கை என்பது என்ன? தன்னுடைய திட்டங்களையும் தன்னுடைய செயல்களையும் செயல்படுத்த விரும்புகிறான். ஆனால் மேலே ஒரு அதிகாரம் இருக்குங்கிறத மறந்து முடியலன்னு ஒன்னே கசந்து கொள்ளுகிற அனுபவம், வெறுப்பு பெருகிக்கிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, வெறுப்பு பெருகிக்கிட்டே இருக்கு. எங்கே பாருங்க ஜாலியாக ஒரு நாளை வரவேற்றேன் அப்படிங்கிற மக்கள் இருக்காங்கன்னா இல்லை. நீங்கள் கன்னியாகுமரிக்கு போங்க, காலையிலே சூரிய உதயம் பார்க்குறதுக்கு பெருங்கூட்டம் நிற்கும், பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய நேரம் உட்காந்துருக்கேன், அந்த கல்லில் உட்காந்துருப்பேன். என்ன அமைதியாக கையை கட்டிட்டு உட்காந்துருப்பேன், 5 மணிக்கே போய் உட்காந்துருப்பேன், பார்ப்பேன். அங்கே வந்து சண்டை போடுவாங்க பாருங்கள், தெரியாமல் உம்ப கூட வந்துட்டேயா, வராமல் இருந்திருக்கணும் அப்படின்னு அங்கேயும் சண்டை நடக்கணும். அப்படி திரும்பி பார்ப்பேன், வந்தது எதுக்கு? கன்னியாகுமரியில் உட்காந்து கொஞ்ச நேரம் சூரிய உதயத்தை பார்த்து நேரம் போக்கணும்னு வந்தது. அங்கேயும் வந்து சண்டை, அங்கேயும் வந்து பிரச்சனை. ஏன் எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியல. வந்த நோக்கமே அறிய முடியாத ஒரு கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப வேதனை என்ன தெரியுமா?
இப்போ நம்ம பசங்க பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு ஊட்டிக்கு போவோமா? எல்லோரும் ஊட்டிக்கு போவோம். நீங்கள் பஸ்ஸில் யாருக்கும் தெரியாமல் ஒரு கேமரா வச்சிடணும். புரியுதா? இங்கேருந்து போகும்போது சைடில் திரும்பி பார்த்து இந்த மலை அழகாக இருக்குன்னு சொன்ன ஆட்களை பாருங்கள், 1 அல்லது 2 தான் இருக்கும். மீதி எவ்வளோ எங்கே தான் இருக்கும் தெரியுமா? 2 செவிட்டு முன்னே மாட்டிக்கிட்டு செல்ஃபோனை தான் தடவிட்டு இருப்பான். எது கூட்டு போகிறோம்? ஊட்டிக்கு எது கூட்டு போகிறோம்? செல்ஃபோன் பார்க்கையா? எது கூட்டு போகிறோம்? சுற்றியில் இருக்கிற அந்த இயற்கை காட்சியை பாருப்பா. சங்கீதம் 148 150 வரைக்கும் படிச்சுக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு தெரியுமா? கடற்கரையில் போய் நின்று ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவரே, இந்த கடலுக்கு கடவாது இருக்கிற எல்லையை 2025ஆம் ஆண்டு கொடுத்ததற்காக. ஹலோ, ஜப்பானில் போய் இன்னைக்கு இதை சொன்னீங்கன்னா உங்களை கல்லை கொண்டு எரிஞ்சு விடுவான். ஜப்பானில் இந்த வருஷம் அடித்த அடி ஒரு பில்டிங் அப்படியே உள்ள இறங்கிச்சு சுனாமியில். ஆனால் இந்தியா நம்மெல்லாம் சந்தோஷப்படணும். எதுக்கு? கடவாதிருக்கும் எல்லை ஆண்டவர் கட்டளை இட்டதற்காக. என்ன, உங்கள் காரில் ஏறி உட்காந்துட்டு ஸ்டீரிங்கில் படுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுதும் இந்த காரில் போய் சந்தோஷமாக வர்ற கிருபையை பாதுகாப்பை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இதுதான் அனுபவிக்கிற வாழ்க்கை. கசந்து கொள்கிற வாழ்க்கை, வெறுப்பான வாழ்க்கை, ரெண்டையும் உலகத்தில் தாண்டி ஆகணும். அதுக்காக கசப்பு இல்லாமல் வாழ முடியாது, வெறுப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அதை மேற்கொள்ளும் கிருபையை கொண்டு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. நான் இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா, அண்ணன் நம்ம செயலாளர் 2 உட்காந்து பேசினேன். ஐயா குடும்பம்னு போட்டிருக்கேன். ஐயா குடும்பத்தை அடுத்த வாரம் பேசுங்க, இந்த வாரம் இந்த தோத்திரத்தை பற்றி சொல்லி கொடுங்க. நாங்கள் சரியா அப்படின்னு அப்போ தான் உட்காந்து யோசித்தேன். வெறுப்பையும் இந்த உலகத்தில் கசப்பையும், இந்த உலகத்தில் என்னையே நான் மகிழ்ந்து வாழ முடியாத வாழ்க்கையையும் எனக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனையை மறுபடி டென்ஷன் ஆகி ப்ரெஷர் கூடி எனக்கு மட்டும் நான் பாதிப்பை ஏற்படுத்தலை, என்னை சுற்றிலுள்ள அத்தனை பேருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி அதனால் வர்ற விளைவை நம்ம இந்த உலகத்தில் மறுபடியும் அனுபவித்து என்னடா உலகம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தை மனிதனுக்கு கொடுத்தார், மகிழ்ந்தார், சந்தோஷித்தார் என்றால், கொஞ்சம் உலகத்தை ஜாலியாயிரு, சந்தோஷமாயிரு. நீ இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு தெரியாமல் இந்த உலகத்தில் என்ன செய்யாத, எதுக்கு எடுத்தாலும் கசந்து கொள்ளாத. என்னடா மனிதர்கள், என்னடா மக்கள், என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு மற்றவங்களை பார்த்து பதஷ்டமே படக்கூடாது. அப்படி தான் இருப்பாங்க உலகத்தில். நம்ம படித்து கொள்ள வேண்டியது என்னென்னா, மனிதர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. மக்கள் ரொம்ப கூடிட்டாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, வேறு வழியே கிடையாது. அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த உலகத்தில் ஆண்டவரே எனக்கு தந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம், தரப்போகிற நாட்களுக்காக சொல்லுங்க. இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. தந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிடலாம், ஏன்னா தாண்டிட்டோம். வரப்போகிறது என்னதுன்னே நமக்கு தெரியாது. தரப்போகிற நாட்களுக்காக ஸ்தோத்திரம், அதை தான் இன்றைக்கி சொல்கிறதுக்கு நான் உணர்த்தப்பட்டேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 22ஆம் வசனத்தையும் 23வது வசனத்தையும் வாசிக்கலாம். நல்ல பைபிளை நிறுத்தி படிக்கணும். நான் மறுபடி ஏன் சொல்கிறேன்னா, அடுத்த வசனத்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், கண்டினியூவாக யூஸ் பண்ணுவோம். 23ஆம் வசனம் எல்லாரும் அடிக்கடி யூஸ் பண்ணுற வசனம். ஆனால் அந்த 22ஆம் வசனமும் அதுக்கு முன்னால் இருக்கிற அத்தனை வசனங்களையும் படித்து விட்டு இந்த 23க்கு வந்தோன்னு சொன்னால் பயமாக இருக்குது. இப்போ 22ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. என்னதுங்க?
இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு? அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறார், உன்னை நான் விடுவிக்கவே முடியாத பிரச்சனைக்குள்ளே தள்ளிடுவேன். ஒருவர் ஒன்னையும் ஒன்னால் விடுவிக்க முடியாது. ஒருவரும் விடுவிக்க முடியலன்னு சொன்னோன்னே கையில் கோடிக்கணக்கான பணம் இருக்கும். என்ன, சென்னையில் வெள்ளம் வரும்போது கோடிக்கணக்கான பணம் இருந்து பேங்கில் இருந்துச்சு. ஆனால் பால் பாக்கெட்டுக்கு காலையில் எங்கே தான் நின்னாங்க? பால்காரன்டா அவன் சொன்னான், காசு இருந்தால் தரேன் அப்படின்னா. பேங்கில் இருக்குடா, ஏடிஎம் அழிஞ்சு போச்சு, அதெல்லாம் வழி இல்லை, காசு இருந்தால் கொடு. கோடீஸ்வரனும் பால் இல்லாமல் தான் உட்காந்துருந்தான். ஒருவனும் உன்னை விடுவிப்பதில்லை. உன் கையில் இருக்கிற பணமும் உன்னை விடுவிக்காது. ஒரு மருத்துவர் தன்னுடைய மருத்துவத்தினாலே தன் உயிரை பாதுகாக்க முடியவில்லை. அவர் நிறைய பேரை பாதுகாத்திருக்காரு. அவருக்கு தெரியும் எனக்கு இந்த வியாதி என்ன சீரியஸ் ஆகுதுன்னு. அவரால் காப்பாற்றப்பட முடியாது. ஒருவர் உன்னை விடுவிக்க முடியாது. அந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில வந்து விடும். என்ன ஏன் வருது? அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. சரியா? நீங்க இந்த சங்கீதத்தை யார் எழுதுனான்னு சொன்னா ஆசா எழுதுறான். எப்போ எழுதுறான் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலமும் பழைய ஏற்பாட்டு காலமும் இடவுள்ள வரும்போது ஆலயம் பிரதிஷ்டை பண்ணுது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளே நுழையிறதுக்கு ஆலயம் பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரோடு வாழணும். அதுக்கு நிறையா டிஸ்டர்ப் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தை முடிக்கணும் ஆண்டவர். இந்த ரெண்டுக்கு இடையில ஆலயம் கட்டப்பட்டு சில வேத வசனங்களை ஆழமாக சொல்லி சங்கீதங்களை எழுதுனதில் எஸ்ராவும் ஒருத்தன், இந்த ஆசாவும் ஒருத்தன். என்ன, இவங்க பாடகர்களுக்கென்றே வந்தவங்க. இவ அதில் நிறைய எழுதுகிறான். ஏன்னா அந்த ப்ராப்ளத்தெல்லாம் மனசில் வச்சுருந்தவன். வருங்காலத்தில் கோயிலை கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பைபிளை காலங்களுக்கு தைச்சு பைபிளை படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கோயில் கட்ட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் திருச்சபை எப்படி இருக்குன்னு பார்க்குறான். திருச்சபை மக்களை பற்றி தான் அந்த சங்கீதத்தில் அதிகமாக எழுதுகிறான். எழுதிட்டு தான் சொல்கிறான், தேவனை மறக்கிறவர்களே, உங்கள் கசப்பும் உங்கள் வெறுப்பும் உங்களை நீங்களே நேசிக்க முடியாத ஒரு நிலையும், என்னடா 2025 ஏதோ 2026 நுழைய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜடம் மாதிரி உள்ள போகிற மக்களே, நீங்கள் முதல்ல யாரை மறந்துருக்கீங்க? சத்தப்போடு சொல்லுங்க, தேவனை. ஏன் நம்மால ஸ்தோத்திரம் பண்ண முடியல? ஏன் நம்மால ஆண்டவரோடு வாழ முடியல? ஆண்டவருக்கு நமக்கு இடைவெளி ஏன் கூடுது? தாவீதை நீங்க பைபிள்ல படிச்சிடலாம். கடவுளை மறக்காதவன் ஒருத்தன் தான். எனக்கு பழைய ஏற்பாட்டில் ரொம்ப பிடிச்சது தாவீதெல்லாம். அவன் என்ன சொல்லுவான்? என்னை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம். ராஜா சொல்றான், வருஷத்தை மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவன் சொல்றான், இத்தனை வருஷத்துல என் பலத்துல நான் நடக்கல, என்னை இது மட்டும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம். என்னை நடத்தி கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர். என் பலத்தினால நான் நடக்கல, கிருபையா என்னை நடத்தினார், என்னை தாங்கினார், எத்தனையோ நேரம் என்னை பாதுகாத்தார். ஒரு ராஜாவே என்னை கொல்ல முடியல. அதனாலதான் அவன் சொல்லுவான், என் ஆத்துமாவே உனக்கு நன்மை செய்தபடியினால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு டெய்லி நான் நன்மை செய்கிறேன். ராத்திரி ஆனா ஓ ஆத்துமா இளைப்பாறணும். எப்ப இளைப்பாறும்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 படிச்சு பார்த்தா எப்ப இளைப்பாறும் ஆத்துமா? ஆத்துமா எப்ப இளைப்பாறும்? வேதம் அழகா சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு நான் யார் அப்படின்னு சொல்றாரு. இளைப்பாறுதல் வேணுமா? என்ன புரிஞ்சுக்கோ. நான் யார் தெரியுமா? உன் எரிச்சலில் பதில் சொல்லாதவன், உன் கோபத்திலே உன் சத்தத்தை கேட்டு அமைதியாகிறவன்,
நீ என்ன எனக்கு விரோதமாய் வாய் திறந்தாலும் என் வாயை நான் பொத்திக் கொள்ளுகிற கடவுள். என்னால் உன்னிடத்தில் பதில் பேச முடியாது. ஏன் தெரியுமா? நீ போகிற பிரச்சனையை உனக்கு அனுமதித்ததே நான் தான். ஆதலால் இதில் வழியா நீ போய்தான் ஆக வேண்டும். இந்த 25ஆம் வருஷத்தில் எத்தனை முறை நீ கண்ணீர் வடித்தாயோ அது நான் உனக்கு அனுமதித்தது. ஆதலால் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதான் சொல்லிட்டு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள். எப்பொழுதும் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வரும். தேவன் உன்மேல் வைத்திருக்கிற நுகத்தை முறுமுறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள். 2026 என்ன இருக்கு தெரியாது. பிரசங்கிக்கிற நான் உயிரோடு இருப்பனா எனக்கு தெரியாது. பிரசங்கிக்கிறனா பலத்தோடு இருப்பனா எனக்கு தெரியாது. பிரசங்கிக்கிறனா நடப்பனா எனக்கு தெரியாது. படுக்கை தான் என்னுடைய வாழ்க்கையானால் ஐ அக்செப்ட். இதை ஏற்றுக்கொள்றதுக்கு சக்தி இல்லைன்னா நாம் தேவனை மறந்து விட்டோம், ஆண்டவரை மறந்து விட்டோம். நிறைய நேரம் ஆண்டவரை மறக்கிறோம்ல, நிறைய நேரம் ஆண்டவரை மறக்கிறோம். இந்த வருஷத்தில் எத்தனை முறை ஆண்டவரை மறந்தோன்னு கொஞ்சம் வீட்டில் போய் உட்காந்து எழுதி பாருங்க. காலையில் எழுப்பி எத்தனை நாள் ஜோம் பண்ணல, ஜோம் பண்ணி என்னத்தை கண்டேன், பைபிள் வாசி என்னத்தை கண்டேன், நான் எதிர்பார்த்தது நடக்கலை, நடக்காது. ஏன்னா அவர் கடவுள். அவர் என் கூட வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா நான் தான் கொடுத்து வச்சவன். அவர் கடவுள். வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம். ஏசாயா 49ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 13ஆம் வசனத்திலிருந்து படிக்க பார்ப்போம். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல். ஹலோ, நாம நினைக்கிறோம் நான் பட்ட சிறுமையில தேவன் என்னை விட்டு எங்கேயோ ஓடிட்டார்னு. நோ, நீ சிறுமைப்படும் போது அவர் நம்ம மீது இரக்கம் காட்டுகிறார். எப்படி? இந்த சிறுமையை தாண்டி போறதுக்கான இரக்கத்தை தருகிறார், இந்த வேதனையை தாண்டி போறதுக்கான இரக்கத்தை தருகிறார், இந்த கண்ணீரை தாண்டி போவதற்கான பலனை தருகிறார். அதுதான் அந்த இடத்துல தான் சொல்லியிருக்கார், இரக்கமாயிருக்கிறார். சீயோனே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சிறுமையை தாண்டி போக நிலையில கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா சீயோன்னா சபை, சீயோன்னானது சபை, சபை மக்கள் அந்த இரக்கத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், தேவனுடைய இரக்கத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள். என்ன, இதை புலம்பல்ட்டு போய் எரேமியாட்ட கேட்டு அவன் சொல்லுவான், ஐயா நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது உம்முடைய கிருபையே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எல்லாரையும் கொண்டு குவிக்கிறான் நேபுகாத்நேச்சார், என்ன விட்டுட்டான், கொஞ்சம் ஜனத்தை விட்டுட்டான், இந்த ஜனத்தோட நான் வாழ்றேன். என்ன, ஒரு கூட்டத்தை கொண்டு போயிட்டான் சிறப்பிடிச்சு, ஒரு கூட்டத்தை வெட்டி கொண்டு போட்டு போயிட்டான், எருசலேமை தரை மட்டும் ஆக்கிட்டான். அப்பந்தான் புலம்பல் புஸ்தகத்தை எரேமியா எழுதுகிறார். பிள்ளைகள் தண்ணி தாகத்தினால் தெருவில் கிடந்து அழுவுது. ஐயா இது எத்தனை வருஷம் இருக்கும்? 17 years இருக்கும். 70 years, 70 வருஷம் இது இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். அப்போது அவன் சொல்லுகிறான், கடவுளையும் தன்னையும் பார்த்து நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது. சொல்லுங்க, கிருபையே, ஏன் உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. என் மேல ஒரு இரக்கம் வைத்திருக்கிறீர், எத்தனை வருஷமானாலும் அதை முடிப்பதே கிடையாது. ஆனால் சிறுமைப்பட்ட ஜனம் என்ன சொல்லுகிறது? இப்ப அந்த வசனத்தை வாசிங்க, 14ஆம் வசனம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தால் என்று சொல்லுகிறார். சபை என்ன சொல்லுகிறது? மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து
போனார். நான் நேசித்த ஒரு குடும்பத்தை நேற்று பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்க வேண்டியது போச்சு. நான் சர்வீஸில் இருந்தேன். என் கைக்குள்ளே இருந்து சமையலில் சோறு பொங்குவாங்க. அந்த அக்கா மருமகன் திடீர்னு இறந்து போனான். என்னால் போயிருக்கேன், அவங்க வீட்டுக்கு போக முடியல. எனக்கு இன்னொரு டேஞ்சரான அனுபவம் என் கூட உள்ளவனு இருக்குது. அந்த இடத்துக்கு போனோம், அவங்கள பார்க்காம 2 வருஷம் கழிச்சு நேற்று அவங்கள பார்க்க. அவங்க 2 சின்ன பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வா, என் முன்னால் வந்து அழுதான். நான் சொன்னேன், தங்கச்சிம்மா உன்னை கோயிலில் பார்த்ததுக்கு சந்தோஷம். ஏன் நீ கோயிலுக்கு வரமாட்டியோ நினச்சி உன்னை வீட்டுக்கு வந்து பார்க்கணுமோன்னு நினச்சேன். கோயிலில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உன் கணவனை இந்த வயசில் எடுத்திருக்காருன்னா எனக்கு புரியல, ஆனால் என்னால் புரியவும் முடியல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உன் கணவர் இருக்கிற இடத்துல இயேசு இருப்பார். நீனும் உன் பிள்ளைகளுக்கு உயர்ந்திருப்பீங்க நான் பார்ப்பேன். அது என்னால் சொல்ல முடியும், ஏன்னா உங்கள் அம்மா உண்மையாக உழைச்சதை நான் பார்த்துருக்கேன். பயப்படாத, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தர் என்னை மறந்தார், யாக்கோபின் தேவன் என்னை கைவிட்டார். சீயோன் சபை சொல்லுது, கர்த்தர் என்னை மறந்தார். நம்ம எத்தனை வருஷம் இந்த வருஷத்தில் எத்தனை நேரம் சொல்லியிருப்போம், என் பெஞ்சாதி நான் விரும்பினபடி இல்லை, தலைகீழ இருக்கிறா. என் கணவன் நான் விரும்புகிறபடி இல்லை, தலைகீழ இருக்கிறான். என் பிள்ளைகள் என்னை விட்டு தூரம் போறாங்க. இந்த கடவுள் என்னை மறந்தார். ஆண்டவர் என்ன சொல்றார்? பதில பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், ஹலோ, உன் பிள்ளைக்கு இறங்காம இருப்பியா? ஆளும்போது தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. கடவுள் யார்? எத்தனை வருஷம் வந்தாலும் என்ன மறக்க மாட்டார். பயப்படாதீங்க, உங்களை மறந்துட்டு அவருக்கு வேற வேலையே கிடையாது. அதனாலதான் ஒரு சங்கீதத்தில் எழுதுவான், எருசலேமே எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக சொன்னார். நீ சொல்றா எருசலேமே நான் உன்னை மறந்துட்டேன்னு, கிடையவே கிடையாது. நான் உன்னை மறப்பேனானால் என் வலது கை தன் தொழிலை மறந்துவிடும். என் வலது கை தொழிலை மறக்கவே முடியாது, அது மறத்து போனாதான் உண்டு. அதனால என் வலது கை தன் தொழிலை மறக்காது. கடவுள் சொல்றார், அதே போல நான் உனக்கு உயிர் இருக்கிறவருக்கு இறக்க செய்யாம இருக்க போறதே இல்லை. எப்படி சொன்னாரு? ஏசாயா 54:10 சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னிலிருந்து நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது கூறுகிற கர்த்தர். யாரை பார்த்து சொன்னாரு? அதுக்கு முந்தின 2 வருஷத்துக்கு படிச்சாதான் விளங்கும். தேற்றரவற்றவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, உபத்திரவப்பட்டவளே அப்படின்னு நிறைய சொல்லுவார். சொல்லிட்டு தான் சொல்லுவாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், கிருபையை விளக்கவே மாட்டேன். நான் யார்? கடவுள், உன்னை தெரிந்து கொண்டவர், உனக்காக என் ஜீவனை கொடுத்தவர், உன்னை படைத்தவரே நாதான், உனக்கு இத்தனை பிள்ளைய தந்ததுனாதான், உன் பிள்ளை உனக்கு விரோதமா சண்டை போடுதா, அதையும் தந்ததுனாதான். ஆண்டவரனை மறந்தார்னு சொல்லாத. மறக்காத ஒரு கடவுள். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. புது வருஷத்துக்கு போறோம், மறப்பாரா? சத்தமே வர மாட்டேங்குது. மறக்கவே மாட்டார். அவர் மறந்தா வலது கை தொழில மறந்துருமா? எவ்வளோ ஷுவாரிட்டியான வாக்குத்தத்தம். நான் உன்னை மறந்தானே என் வலது கை என் தொழில மறந்துடும் முடியுமா? முடியவே முடியாது. ஆனாலும் அவர் மறக்கவே மாட்டார். என்ன மறப்பதற்கு அவர் ஒன்றும் மாநீதி உள்ளவர் அல்ல. என் நினைவு, அதனால தாவீது சொன்னான், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். சங்கீதம் 118:15 என்ன வருது? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்? அவர் என் மேல் நினைவாயிருக்கிறார்.
என் மேல் நினைவா இருக்கிறார். பயப்படாதீங்க. என்ன சாது சுந்த வேதநாயக சாஸ்திரியார் வீட்டில் பல நாட்களாக போய் பாடிட்டு வராரு. வீட்டில் ஒன்றுமே இல்லை. உங்கள் மனைவி திட்டுறாங்க, ஏங்க ஒன்றுமே இல்லைங்க சாப்பிட்றதுக்கு, இப்போ நிறையா கொண்டு வந்திருக்கீங்க, இதை நான் பொங்கணும் அப்படின்னா விறகு இல்லை அப்படின்னா. அரிசி பருப்புலாம் கொடுத்துட்டாரு கொண்டு போய். ஆனால் இப்போ என்ன இல்லை, விறகு இல்லை. சாஸ்திரியாரை போய் கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா உடனே சாஸ்திரியார் அந்த காலத்தில் கடாப்பட்டின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருசாக இருக்கும். அதை தூக்கிட்டு போகிறார். எதுக்கு? விறகு பொறுக்க. அங்கே போய் முள்ளெல்லாம் ஒடிச்சு கம்பெல்லாம் ஒடிச்சு வெட்டி எடுத்து உள்ளே வைக்கி அப்படி பெருசாக கெட்டிட்டார். நல்லா டயர்டு. கெட்டி முடிச்சுட்டு திரும்பி பார்க்காரு, ஒரு மிருகம் வாசலில் வழியில் படுத்துருக்கு. பயமாக இருக்குது. வீட்லேயோ பசி, தனக்கும் பசி, கொண்டு போனால் சோறு பொங்கலாம். ஆனால் வழியில் என்ன படுத்துருக்கு? ஏதோ ஒரு மிருகம் படுத்துருக்கு. போனால் கடிச்சு விடும். போனால் கடிச்சு விடும். என்ன பண்ணார் தெரியுமா? கையில் வீணை இல்லை, முழங்கால் போட்டார். ஆறும் தூணை இல்லையே என காதியாம் தீருப்பாலா, உந்தன் 5 காயத்தின் அடைக்கலம் கோடு தாழுவாயேசு நாதா. பாட்டை அப்படியே உட்கார்ந்து பாடினாராம் முழங்கால நின்று. எங்க தெரியுமா? காட்டுக்குள்ள. அதே வேதநாயக சாஸ்திரியார் யாழ்ப்பாணத்துக்கு போறாரு. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஊழியத்தை முடிக்கிறார். அவர் ரூம் போட்டிருக்கு சிலானில். வந்து அதிகாலை ரூமை திறக்கிறார். பெட்டியை திறந்து பார்க்கிறார். ஒரு பொருள் இல்லை. அவ்வளத்தையும் திருடங்களாண்டு போயிட்டான். காலையில் ஒரு ஆராதனைக்கு போனோம். என்ன பண்றது? கதவை பூட்டி உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். இதே போல ஒரு டிசம்பர் மாதம், அது குளிர். கதவை உள்ளே போய் பூட்டுகிறார். கதவு தட்டும் சத்தம் கேட்கிறது. ஒரு அம்மா அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்து இரத்த கரையோடு வந்து சொல்லுகிறது, ஐயா குளிருகிறது, ஏதாவது துணி கொடு. எல்லா வீடும் பூட்டி இருக்கு, உன் வீட்டில் தான் லைட் கிடக்கு. கதவை சாத்தி விட்டு உள்ள போய் அழுகிறார். 8 முழ வேட்டியை பாதியை கிழிச்சு கொடுன்னு ஆண்டவர் சொன்னார். 8 முழ வேட்டியை பாதியை கிழித்தார். அறையை கட்டினார். அந்த அம்மா கையில் வெளியே நீட்டினார். நீ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு, அதன் பின்பு திரும்பவும் போய் வீணை எடுத்து பாட வேண்டும் என்று எண்ணுகிறார். மறுபடியும் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கிறது. ஒரு பிச்சைக்காரன், ஐயா குளிர்கிறது, ஏதாவது துணி கொடு. முழங்கால் போடுகிறார். ஆண்டவர் சொன்னாராம், மேலதான் ஜிப்பா போட்டிருக்கல, உள்ள ஒரு பனியன் போட்டிருக்கல, அவன்கிட்ட கூடு அப்படின்னாராம். ஜிப்பாவை கலத்தினார். பனியனை எடுத்தார். அவன் கையில் கொடுத்தார். கர்த்தர் உன்னோடு இருப்பார். அவன் போயிட்டான். தன் கையில் வீணை எடுத்தார். அப்போதான் அந்த பாட்டை பாடினார். நெஞ்சே, கைதட்டி பாடுமா, நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே, நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே, வீணை மேல் வீணை வந்தாலோ பெஞ்சாதி பிள்ளை விட்டுரு சத்ருவா நாளோ, மலையோடு கொள்ளை போனாலோ வானம் இடிந்து விடாலோ, நெஞ்சே நீ கலங்காதே,
சீயோன் மலையின் இரட்சகனை மாறவாதே. என்ன அருமை! பாடி முடித்தார். கதவு தட்டு சத்தம் மறுபடியும் கேட்கிறது. உள்ளம் பதறுகிறது. மறுபடியும் எவனும் என்கிட்ட வந்து பிச்சை கேட்டா கொடுக்கிற ஒண்ணில்லை. கதவை தட்டினவர் ஒரு அம்பாசிடர் காரில் வந்து இறங்கி இருந்தார். ஃபாதர், அந்த பாட்டை திரும்ப பாடுன்னு சொன்னார். ஏன்? ரோட்டில் போகும்போது கேட்டேன், என்னையும் மயங்கி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன், பாடு அப்படின்னார். பாடி முடித்தவுடன் தன்னுடைய காரில் ஏற்றினார். ஒரு பெரிய ஜவுளி கடை அதிபரை அதிகாலையில் தட்டி எழுப்பினார். அவருக்கு வேண்டிய அத்தனை உடைகளையும் வாங்கி கொடுத்தார். அத்தனை தேவைகளையும் சந்தித்தார். சாஸ்திரியார் காலையில் எழும்பி தன்னுடைய பிரயாணத்தை ஊழியத்தில் தொடர்ந்தார். உயிரோடு இருக்கிறார். வருஷம் வரும், வருஷம் போகும். வருஷம் வரும், வருஷம் போகும். கசந்து கொள்ளாதே, கசந்து கொள்ளாதே. உன் வாழ்வை நீயே கசந்து கொள்ளாதே. உன் கசப்பு தேவனை மறந்துவிட செய்துவிடும். வேண்டாம். மனம் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஒரு 4 நாள் இருக்கு. உங்கள் பிள்ளைகள் படத்தெல்லாம் வைங்க முன்னால். உங்கள் மருமக ரொம்ப சண்டை போடுறாளா, அவள் படத்தை பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மருமகளை என் வீட்டுக்கு நீர் கூட்டி வந்ததுக்காக நான் சத்தமே வரமாட்டேங்கி ஸ்தோத்திரம். என் கூட இருக்கிறீர், கைவிட மாட்டீர். பயப்படாதீங்க. நான் இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனை ரொம்ப லைக் பண்ணுவேன். பல மணி நேரங்கள் இந்த நாள் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 3 மணி நேரம், 4 மணி நேரம். சில சபைகள் இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கொடுத்துருவாங்க. மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க. மிகுந்த ஆழமாய் கைதட்டி பாடி நாங்கள் ஆர்ப்பரிப்போம். ஏன் தெரியுமா? இயேசு என்னை நடத்தி வந்தார். வருஷம் முழுசு என் கூட இருந்தார். என்னை பலப்படுத்தினார், என்னை தைரியப்படுத்தினார், என் கூட இருந்து என்னை புரிந்து கொண்டார். யாரும் என்னை புரியல, இயேசு என்னை புரிந்து கொண்டார். இந்த நிலைமைக்கு நாம் வந்துட்டோம்னா பயப்பட மாட்டோம். இப்போ 50ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. நீங்கள் இப்படி முறுமுறுத்தினா உங்களை ஒருவரு விடுவிப்பதில்லை. ஆனால் என்ன செய்யணும்? 23ஆம் வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன். அங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு எழுதல. ரொம்ப ஆழமான வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன். ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிருவோம், பலி செலுத்த முடியல. ஸ்தோத்திரம் என்பது ஒரு பலி. நான் அதுக்கு பழைய ஏற்பாட்டுக்குள்ள போனேன்னா நேரம் ஆயிரும், அதுக்குள்ள போக விரும்பல. நான் புதிய ஏற்பாட்டில் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. ஸ்தோத்திர பலினா என்ன? இங்கே நிறைய பேருக்கு இந்த ஸ்தோத்திரத்தை பலியா ஏற்றுக்கிடவே முடியல. ஸ்தோத்திரம் அலியா, தோத்திரம் அல்லேலூயா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். உன் தோத்திரத்தில் பேய் கூட நடுங்காது, உடக்குள்ளே மாற்றம் வராது. ஆனால் ஸ்தோத்திர பலி செலுத்தி பாரு, நீ தலைகீழ மாறிடுவ. ஒருத்தர் உன் கூட வந்துடுவாரு. ஏன் நாங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை, அதோட நிறுத்திடுவோம். அந்த வசனத்தை முடிக்கவே மாட்டோம். நீ எப்போ ஸ்தோத்திர பலி செலுத்துறியோ அப்போ தேவனை மகிமைப்படுத்துகிறார். கசந்து கொள்ளாம ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று பலி செலுத்த ஆரம்பித்தாயானால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவாய். தேவன் உன்னை ஆட்கொள்வார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஐயா, நான் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன், தேவன் என்னை ஆட்கொள்ளுகிறார், என்னை சரிப்படுத்துகிறார். இதுதான் நடக்கணும்.
ஒரு ஆளுக்கு தோத்திரம் போடலாம், ஐயர் கண்டா தோத்திரம் போடாமல் இருக்கலாம், யாருக்கு எந்த குறையும் வராது. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த மறக்காத. நீ ஒரு குருவானவருக்கோ ஒரு பெரிய கலெக்டருக்கோ தோத்திரம் போடலாம், யாரும் கெட்டு போகிறது கிடையாது. ஆனால் நிற்கிற நான் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த மறந்தேனானால் என் வழி செம்மையாயிருக்காது. புது வருஷத்தில் செம்மையான வழிக்கு போகணுமா? தேவன் விரும்புகிற வழியில போய் ஜாலியா வாழணுமா? பைபிள் அதுக்கு என்ன சொல்லியிருக்கு? நீதிமொழிகள்ல நீதிமானின் பாதை ராஜபாதை. நீங்க செவ்வையான வழின்னு கஷ்டப்பட்டு நினைக்காங்க. நோ, நீதிமானின் பாதை ராஜபாதை. தேவன் விரும்புகிற வழிக்கு போனீங்கன்னா எந்த டிஸ்டர்ப் வந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டு அவரால் முடியாது ஒன்று. எத்தனை 2025 போனாலும் 2028 வந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா அவர் ஏன் கூட இருக்கிறார். அவருக்கு எனக்கு உள்ள ப்ராப்ளம் ஸ்தோத்திர பலி செலுத்துறதுனால தீங்கி அவர் என்னோட வந்து என்னை பார்த்து என்ன சொல்றாரு, சிவகுமார் நீ போன வாரம் இதில் கோவப்பட்டாடா, யூ ஆர் ராங், மன்னிப்பு கேட்கியா? எஸ், மன்னிப்பு கேட்கிறேன். ஸ்தோத்திரம் சொல்லுடா, உன்னை மன்னித்ததற்காக. இதுதாங்க ஸ்தோத்திர பலி. என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார், என்னை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளம் தான் ஸ்தோத்திர பலி. இது டெய்லி உங்க வாழ்க்கையில் நடக்கணும். இன்னைக்கு நடக்கா? இல்ல. ஏன் ஆண்டவர் நம்மளால தரிசிக்க முடியல? நான் ஏன் இவ்வளவு தைரியமா பிரசங்கம் பண்றேன்? ஆண்டவரை பார்க்கிறேன், ஆண்டவரோட பேசுறேன். எனக்கு இன்னைக்கு நேரமே கிடையாது. நான் முழிச்சது காலைல 7 மணி, 2:45 வந்து படுத்தேன் காலையில். ஆண்டவரே என்ன பிரசங்கம் பண்றோம், இதெல்லாம் படிடா. ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கிடைச்சு, சாதாரணமா இருந்துச்சு. சரி, ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, நோ ப்ராப்ளம், ஃபுல் பீட் அவருடையது. ஏன் இவ்வளவு தைரியம் வருது? என் வழியை செவ்வைப்படுத்துகிற ஒருவர் எனக்குள் இருக்கிறார். இதுதான்டா. இந்த தைரியத்துக்கு நம்ம வரலங்க. எனக்கு எல்லாம் வேதனையா இருக்கு. இந்த தைரியத்துக்கு நான் வரல. இத்தனை வருஷம் பைபிள் வாய்க்கிறோம், ஜெபம் பண்றோம், அவர் பார்த்துக்கிடுவாருப்பா. ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? உயிர் தெழுந்த ஆண்டவர் அவர். செத்து போகல. செத்து போனா இங்க வந்து ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு உயிரோடு இருக்கிறார். எத்தனை வருஷம் வரும், எத்தனை வருஷம் போகும், கவலைப்படாதீங்க சொல்லிட்டாங்க. செவ்வைப்படுத்துகிற ஆண்டவர். எப்படி படுத்துகிறார்? 2 நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன். தானியேல் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் படிக்கணும். தானியேலுக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டப்படுது என்று அறிந்த போதிலும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பலியாக தன்னை அர்ப்பணித்தான். 30 நாள் ஆண்டவர் ராஜாவை தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. வணங்கினா சிங்க கபிக்குள்ள போடும். ஆனா தானியேலுக்கு தெரியும், ஜன்னலை பூட்டி ஜெபம் பண்ணலாம். ஜன்னலெல்லாம் பூட்ட மாட்டேன்டா, நான் எருசலேமின் தேவனாகிய கர்த்தர் யெகோவாவின் பிள்ளை. நான் யார் தெரியுமா? வானத்தை பூமி உண்டாக்கினவருடைய பிள்ளை. அவரை கும்பிடுவதற்கு என்ன தடை வந்தாலும் கவலைப்பட மாட்டேன், என்னை ஒப்பு கொடுப்பேன். என்ன தைரியம்! பலகணிகள்னா ஜன்னல் திறக்கான், வெளியே அவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். தானியேல் ஜெபம் பண்ண போறான். நெடு முழங்கால நின்று எருசலேமுக்கு நேரா தன் கைகளை விரித்து ஜெபம் பண்ணுச்சு. ஸ்தோத்திரம் பண்ற. ஆண்டவரே, இந்த தைரியத்தை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இப்ப நான் சிங்க கபிக்குள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை காப்பாத்தினாலும் சரி, காப்பாற்ற விட்டாலும் சரி, நான் உம்மை துதிப்பேன். அழகு! நான் உள்ளளவு என் கர்த்தரை பாடுவேன், என் உயிர் உள்ளளவும் அவரை கூப்பிடுவேன். அழகு! சிந்திச்சாலே சந்தோஷமா இருக்குல்ல. இன்னைக்கு கேபி பக்கத்துல போக மாட்டேங்கான். நிறைய ஊழியக்காரனை பார்க்க
கெபி வாசல்னு ஜெபம் பண்றான். ஆண்டவரே நீர் கடவுளானால் சிங்கம் சாகும்படி செய்யும், ஆண்டவரே நீர் கடவுளானால் கெபி இழுந்து விடும்படி செய்யும். இதெல்லாம் சால்ரா ஆண்டவரே இந்த தேசத்தில் ஒரு ஆட்சியை கொண்டு வரோம். கதை விடாதே, அவர் மேல இருந்து அதிகாரம் வச்சிருக்காரு. நீ ஜெபம் பண்ண ஒன்றும் மாற்ற மாட்டாரு. சிங்க கவிகளை போய்தான் ஆகணும். அப்பதான் அவன் கண்ணு திறக்கும். அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி கண்ணு திறக்கல. சுவிசேஷமே உன்னை சொல்ல விடாம அடிக்கல விட்டு அவன் கண்ணை ஒரு நாள் ஆண்டவர் திறப்பார். உலகத்தில் கிறிஸ்தவத்தை அழிக்கன்னு எழும்பின கூட்டம் கொஞ்சம் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு முழுசும் ஒருவன் உயிரோடு இல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்ம பயப்படுறோம். எங்க பள்ளிக்கூடம் போயிருமோ, எங்க காலேஜ் அப்பாயின்மெண்ட் போயிருமோ, அடிக்கிற கொள்ள போயிருமோ, இதுக்கு தானே பயப்படுற? இயேசு கிறிஸ்துவ கூட இருக்காருங்கிற பயம் இருக்கா? என் உயிர் அவர் கையில் இருக்கு. துணிந்து தோத்திரம் சொல்றான். உயிர் போனாலும் பரவாயில்ல, அவருக்கு எனக்கு உள்ள உறவை விட்டு கொடுக்க முடியாது. போடா. ஸ்தோத்திரம் செலுத்தினான், ஸ்தோத்திர பலி செலுத்தினான். முடிஞ்சு போச்சுங்க பிரச்சனை. சிங்க கபி கூட்டு போறாங்க, அழகா போறான், உள்ள போறான். சிங்கம் கூப்பிடுது வாடா உள்ளன்னு. சிங்கம் பக்கத்தில் படுத்திருக்கு. ஒரு நாள் ராத்திரி விடிய விடிய தூக்கி இருக்க மாட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா, வெளியே ஜோம் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான்னு. நீ உள்ள முழங்கால் போட்டு என்ன செய், ஜோம் பண்ணு. சுற்றி எதுவும் படுத்திருக்கு. இந்த ஜோம் பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ண பயலுவை சிங்க கவிக்குள்ள போய் பார்த்து தானியேல் ஜோம் பண்ணுறதை பார்த்து ஹார்ட் அட்டாக்கில் செத்துருப்பான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றும் அவனை நீங்களாக்கி எப்படி ரட்சிக்காரு. தானியேலு, 1 மணி நேரம் உன்னால ஜோம் பண்ண முடியல, வா நானு நீனு உட்காந்துருப்போம். சிங்கம் ஒன்றுமே பண்ணாதுடா, பாலசிங்கெல்லாம் படுத்திருக்கோம். நீ உன் பாட்டுக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, நான் உன் ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சிங்கம் பூரா அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும். காலையிலே உன்னை அப்படி வழி விட்டு அனுப்புவோம். போ. முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் தெரியுமா, காலையில் யார் வரா? ராஜா வந்து கதவை தட்டிட்டாரு. தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க. உங்கள் புருஷன் உங்களை ராத்திரி ரூம்குள்ளே பூட்டி போட்டார், அல்லது உங்கள் பெஞ்சாதி உங்களை ரூம்குள்ளே பூட்டி போட்டாங்க ராத்திரின்னு வச்சுக்கோங்க. காலையிலே கதவை திறந்து, எப்பா காப்பி வேணுமானா என்ன சொல்லுவீங்க? உள்ளது சொல்லணும். காப்பி வேணுமானா என்ன சொல்லுவீங்க? உள்ளது சொல்லணும். இருக்கிற வாயில் என்ன டென்ஷன்ல வருமோ அவன் என்ன சொன்னா தெரியுமா? தானியேல், ராஜாவே நீர் என்றும் விடிய விடிய ஏன் ஜெபம் பண்ணான்னு சொன்ன தெரியுமா? டென்ஷனே இல்லை. நான் நினைச்சு பார்த்தேன், குறிப்பிட்ட சிங்கத்தெல்லாம் பார்த்துருப்பான். நான் எத்தனை நாள் நன்றி சொல்லியிருப்பான் தெரியுமா? சார் இத்தனை சிங்கம் இருந்துச்சு, என்ன ஒன்றுமே கிடைக்கல. நானா ஹார்ட் அட்டாக்ல போயிருப்பேன். என்ன ஜாலி, என்ன கதையா? இது கதை இல்லை, எழுதி வச்சிருக்கு. இது ஒன்றும் கதை கிடையாது, இது அப்படியே ரிட்டானா இருக்கு. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியுது. யாரும் என்னை எழுதி பேச முடியாது. அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இன்னொரு ஒரே ஒரு வசனம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 20, இயேசு கிறிஸ்து இந்த பாதையில் எப்படி போனார்னு பார்ப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு என்ன பாட்டு பாடினாங்க? சிலுவைக்கு சுமக்க புறப்பட்டு போகும்போது என்ன பாட்டு பாடினாரு? ஸ்தோத்திர பாட்டு. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், வேலை வந்தது, என்ன பிடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்க, என் தலையில முள்முடி அடிக்க போறாங்க, சிலுவையா மேல வச்சு சுமக்க சொல்ல போறாங்க. நான் இவ்வளவு நாள் கடவுளாய் அறியப்பட்டேன், இப்பொழுது அசிங்கமாய் போகிறேன், அவமானப்பட போகிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. அவமானத்தின் உச்சத்தை காரி துப்புறான். என் ஆண்டவர் யார் தெரியுமா? அவமானத்தை ஏற்றுக்கொண்டவர், ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொண்டவர், சும்மா ஏற்றுக்கிடல.
ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொன்னார். எதுக்காக? எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து படிக்கணும். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றி அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எதுக்கு அவர் சிலுவையை சுமந்தாரு? எதுக்கு அவர் சிலுவையை சுமந்தாரு? நான் சோதிக்கப்படும் போது சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதை இன்னும் ஆழமா எடுத்திருக்கான். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வேதத்தை ரொம்ப ஆழமா படிச்ச சந்தோஷமா இருக்கும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 13ஆம் வசனத்திலிருந்து படிக்கணும். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆதலால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்த கடவோம். இயேசு சிலுவையில மரித்து எனக்காக தன் ஜீவனை கொடுத்து உயிரோடு இருக்கிறார். என் கண்ணீரை துடைக்கும்படி உயிரோடு இருக்கிறார். அவமானத்தை ஏற்றுக்கொண்டவர் அவமானத்தின் வழியாய் கடந்து போக உயிரோடு இருக்கிறார். ஆதலால் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? உதடுகளின் துதிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஒவ்வொருத்தரும் பாடு வருதா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிப்போமா? அப்படி எழுப்பி நிற்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாயை திறந்து நன்றின்னு சொல்லுவீங்களா? ஒரு 3 நிமிஷம் உங்களுக்கான வெயிட் பண்ணணும் ப்ளீஸ். கடந்து வந்த பாதையை பார்த்து ஸ்தோத்திரம் வாயை திறந்து அமைதியாக சொல்லுங்க, இல்லை உள்ளத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனை முறை நான் உலகத்தை விட்டு அயல் நாட்டுக்கு போனேன், என்னை பாதுகாத்தீர், என்னை நடத்தினீர். சிச்சுவேஷன் மோசமாக இருந்துச்சு, சளி கூட பிடிக்காம பாதுகாத்தீர். மனவேதனையில் படுத்திருந்தேன், தூக்கம் வராம, பிரஷர் நார்மலாகவே இருந்துச்சு. என் கூட இருக்கிறீர். நான் மரித்து போன்னு பல முறை ஜெபம் பண்ணேன், என்னை இதுவரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் வந்து இந்த கடைசி ஆராதனை ஸ்தோத்திரம். எனக்கு வேண்டிய நன்மைகளை கரத்தில் வைத்திருக்கிறீர். அந்தந்த நாளுக்கு அதனுடைய நன்மையை தரும்படி புதிய வருஷத்துக்குள் எனக்கு முன்னே போக விரும்புகிறீர். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். உதடுகளின் ஸ்தோத்திர பலியாகிய பலியை தேவனுக்கு செலுத்தி கொண்டே புது வருஷத்துக்குள்ளே நுழைவோம். மீதி இருக்கிற காலங்கள் ஸ்தோத்திரம். உன்னை அவமானப்படுத்தினாங்களா? உன்னை நிந்தைக்குள்ள தள்ளினாங்களா? உன்னை பாடுகளுக்குள்ள அவமானப்படுத்தினாங்களா? சிங்க கவிக்குள்ள தள்ளினாங்களா? நாத்தத்தில் இருந்தியா? இயேசுவான் கூட இருந்தார்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? என்னோட சேர்ந்து ஒரு கவியை கைதட்டி பாடணும். பாடி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பெந்தேகோஸ்தே சபை மாதிரி தானே இந்த சபையை நடத்தி பழக்கம். இந்த கடைசி ஆராதனை நம்ம ஆங்கிலிக்கன் சர்ச்சினோடனே அடக்கி வாழ வேண்டியிருக்கு. ஒரே ஒரு கவியை என் கூட கைதட்டி பாடணும். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேனா. நம்பினோரை காக்கும் தேவா, துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே,
அம்பரவுந்தன் வாக்காலே அம்புவியாவும். ஆமென். அம்பரவுந்தன் வாக்காலே எம்பரோ எல்லாம் தீர்த்தீரே, எம்பரோ எல்லாம் தீர்த்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே தோத்திரம். உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் தோத்திரம். துதித்திடுவேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, போதிக்கிற நானும் கேட்ட நாங்களும் நீர் எங்களை மறந்து விட்டீர், வெறுத்தோம், கசந்தோம், உம்மை விரும்பவில்லை, உம்மை பாட வாயில்லை, ஸ்தோத்திரம் சொல்ல மறுத்தோம், ஸ்தோத்திர பலியிடுகிற மறுத்தோம். ஆனாலும் எங்களை மன்னித்தீர். நீர் எங்களை மறக்காமல் இருக்கிறீர். இந்த வருஷம் மட்டும் நடத்தி வந்திருக்கிறேன். இந்த சபையை குறித்து உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பணியிலே உமது கிருபைக்குள்ளாய் மூடி அத்தனை பேரையும் மறைத்துக் கொள்ளும். உமக்கு சித்தமானால் அடுத்த தொடர்ந்து ஊழியங்களை தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நீர் கொடுத்த வாய்ப்புகள், நீர் கொடுத்த வார்த்தைகள் சத்தியமானவைகள், அதை நீரே சொன்னீர் என்று அறிந்து ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்ட மக்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறேன். யார் யார் வீட்டில் வியாதி, பலவீனம், உச்சக்கட்ட பிரச்சனை, பிரிவினை, போராட்டம், பிசாசினால் வருகிற வேதனை, தாங்க முடியாத வேதனை, கொடுமையான நிலை, இதற்கு மேல் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்று அழுகிற பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்க. இதற்கு மேல் ஒரு நிமிடம் கூட என் குடும்பத்தில் என் பிள்ளை படுகிற கஷ்டத்தை பார்க்க முடியாது. ஐயோ, காப்பாற்றும் ஆண்டவரே. சிங்க கபிலிருந்து தானியேலை வெளியே கொண்டு வந்தவரே, கல்லறையிலிருந்து வெளியே வந்தவரே, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரே, எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்கிறவரே, புதிய வருஷத்துக்குள் ஒரு அற்புதத்தை காணட்டும். இந்த ஆராதனையிலே ஆசீர்வதியும். வியாபாரம், கடன் பிரச்சனை, படிப்பிலே பிரச்சனை, கல்யாணத்திலே பிரச்சனை, கல்யாணம் பண்ண முடியாத நிலை, வேலை இல்லாத நிலை, அத்தனையும் கூட இருக்கிறேன். ஆசீர்வதித்து அனுப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.